வணக்கம் நண்பர்களே நண்பிகளே, வெல்கம் டு Veranda Race. I am Sridhar TJ. I am an aptitude trainer. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் ஆப்டிடியூட்ல அப்ராக்சிமேஷன். சும்மா வேற லெவல்ல வெறித்தனமா டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க ஒரு மொரட்டு பேங்கிங் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரீ PDF மெட்டீரியல் வச்சிருக்கிறோம். கிளிக் பண்ணி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், யூஸ்ஃபுல்லா இருந்தா நண்பர்கள் நம்பிக்கலாம் ஷேரை பறக்க விடுங்க. அண்ட் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க உங்களுடைய சந்தேகத்தை டைப் பண்ணி விடலாம். ஓகே, வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்கமிங்ல வரப்போற SBI PO prelims எக்ஸாம்ல அப்ராக்சிமேஷன் டாபிக்ல இருந்து அதிகமான கொஸ்டின் கேட்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதனாலதான் நான் அப்ராக்சிமேஷன் டாபிக்கை சும்மா வேற லெவல்ல வெறித்தனமா டிஸ்கஸ் பண்ணலாம்னு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். பாத்துடலாமா? உங்களுக்கான முதல் கொஸ்டினை பாத்துடலாம். நான் ரிமோட் எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். பாத்தீங்களா, என் பாக்கெட்டுக்குள்ள தான் இருக்குது. சரி, ஓகே, ஞாபகம் மருதி, வயசாயிடுச்சு இல்ல. சரி, ஓகே ஓகே, ஆக்டிவா சால்வ் பண்ணோம். உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. எஸ், கம் ஆன். What approximate value should come in the place of the question mark in the following question? You are not expected to calculate the exact value. அதாவதுங்க, கொஸ்டின் கொடுத்துருக்கானா, அப்ராக்சிமேட்டா கொடுத்துருக்கிறேன், அப்ராக்சிமேட் ஆன்சர் சொல்லுங்க. ஆனா ரொம்ப அப்ராக்சிமேட்டா சொல்லிடக்கூடாது அப்படின்றதுதான் மேல சொல்லியிருக்கிறாங்க. பெண்ணை எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் 10 செகண்ட், 20 செகண்ட், 30, 40, 50, 60, அதாவது ஒரு நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா? நீங்க எழுத போறது ஆன்லைன் எக்ஸாம், டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் அக்யூரேசில என்ன பண்ணணும்? வேற லெவல்ல வெறித்தனமா அட்டெண்ட் பண்ணணும். ஓகே சார், இதை எப்படி அப்ரோச் பண்றது? கேள்வியை ஒரு தடவை நம்ம மாத்தி எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 500 மைனஸ் உள்ளுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் மார்க் அப்படியே போட்டு பிராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. பிளஸ் 3.9 அப்ராக்சிமேட்டா எப்படி வச்சுக்கலாம்? 4ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு அந்த பக்கத்துல 20.05 இருக்கு சார். இதை எப்படி சார் அப்ராக்சிமேட் பண்றது? 20ன்னு வச்சுக்கோங்க, ஒன்னும் தப்பு இல்ல. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல இங்கிட்டு பிளஸ் 4 அந்த சைடுல போகும்போது மைனஸ் 4 போயிருமா? அப்ப 20 மைனஸ் 4 16 முடிஞ்சு. இந்த பக்கத்துல என்ன இருக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 500 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே சார், அடுத்த ஸ்டெப்ல எப்படி சார் சால்வ் பண்றது? அதாவதுங்க, மேத்ஸ் வந்து எப்பயுமே இந்த மாதிரிலாம் எழுதப்படாது. இப்ப நான் எழுதிருக்கிறேன் பாருங்க, அந்த மாதிரி கோணமானலாம் எழுதாம நேரா எழுதணும். ஈக்குவல் டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூ இப்படி கரெக்டா எழுதுனீங்கன்னா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ உங்களுக்கு என்ன ஐடியா கிடைச்சிருக்கு? சார் எக்ஸ் வேல்யூ தானே சார் கண்டுபிடிக்கணும், வெளியே ரூட் கொடுத்துருக்காங்களே சார், ரெண்டு பக்கமும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணிடலாமா? பண்ணீங்கன்னா ரூட் ரிமூவ் ஆயிரும். ரூட் எடுக்கிறதுக்கான ட்ரிக் என்ன? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 16 ஸ்கொயர் பண்ணும்போது 256ன்னு வந்துடும். இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? ஸ்கொயர் பண்ணும்போது இதுக்கும் ஆகாது. இந்த ரூட்டை ரிமூவ் பண்றதுக்கு தான் நான் என்ன பண்ணிருக்கிறேன்? ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிட்டேன். அந்த பக்கத்துல 256 வந்துருச்சு, இந்த பக்கத்துல ரூட் ரெடி ஆயிடுச்சு. அப்போ 500 மைனஸ் எக்ஸ். ஓகே, அடுத்த ஸ்டெப்ல இந்த எக்ஸ் அங்கிட்டு வந்துடும், இது இங்கிட்டு வந்துடும். 500 மைனஸ் 256 ஈக்குவல் டு ஆன்சர். 500ல 250 போச்சுன்னா மீத 250 இருக்கும். 256 நீங்க எடுக்கணும். அப்ப எவ்வளவுங்க இருக்கும்? 244. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் 244. கிளியரா? புரிஞ்சா? இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 10, 20, 30 செகண்ட்குள்ள அட்டெண்ட் பண்ணி முடிச்சிடணும். அவ்வளவுதான். நான் எக்ஸ்பிளைன் பண்றதுனால கொஞ்சம் டைம் அதிகமா போயிருக்கலாம். நீங்க எக்ஸாம்ல யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சாலே போதும் இல்ல? அப்ப ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த கேள்வி இதுதான். பார்த்த உடனே கண்ணிலே பார்த்து மைண்ட்லேயே சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன அப்படின்றத டிக் பண்ணி விட்டுறணும். 420.09 என்ன சார் பண்ணலாம்? 420ன்னு வச்சுக்கோங்க. டிவைடட் பை 6.9 என்ன வச்சுக்கலாம்? 7ன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், முடிச்சு. இன்னக்குள்ளே அடிச்சிட்டோம். ரெண்டையும் கட் பண்ணா 60. ஓகே, இது மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய ஷீட்ல எழுதணும். இது முடிஞ்சிருச்சா? மைனஸ் 7.08 7ன்னு வச்சுக்கோங்க. முடிஞ்சா? டன்னு. பிளஸ் 120.93 இது அப்ராக்சிமேட்டா ரூட் 121 வச்சுக்கலாம். வெளியே எடுத்தோம் அப்படின்னா 11 வந்துருச்சா? ஓகே, பிளஸ் 11 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் ஸ்கொயர். இதுதாங்க கேள்வி. இதுக்கு மேல பேனா கூட தேவையில்ல. 60ல 7 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 53. 53ஓட ஒரு 11 கூட்டணும் அப்படின்னா 64. அப்ப இந்த பக்கம் 64, அந்த பக்கம் என்ன வரும்? எதை ஸ்கொயர் பண்ணா 64 வரும்? 8. முடிஞ்சு. இதுக்கெல்லாம் 10 செகண்ட் தான், அதுக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அடுத்த கொஸ்டின் இந்த வந்துருச்சு. பார்த்த உடனே டக்குன்னு என்ன தோணுனா 29.9 சார், 30 சார். பக்கத்துல என்ன சார் இருக்கு? 4 இருக்கா? 4. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்னங்க வரும்? 120. அவ்வளவுதான், முடிஞ்சு. இதை மட்டும் தான் நீங்க செய்யணும். முடிச்சாச்சு. அடுத்து பாருங்க, இது ரெண்டு டிவிஷன்ல இருக்கு. 720 டிவைடட் பை 5.99 6ன்னு வச்சுக்கலாம். ஒரே ஒரு 6 மிச்சம் 1 2 × 120ன்னு வருது. ரைட்டா? அப்ப இந்த பக்கத்துல 120, சென்டர்ல பிளஸ் இருக்குது. ஓகே தானே? இதுவும் 120, அதுவும் 120. மைனஸ் 236. அவ்வளவுதான். இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா ஐ திங்க் 240 வரும். ஓகே, மைனஸ் 236
4 தான் கிடைக்குது. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணா 4 வருது. இங்க கொடுத்திருக்கிறது என்ன? கியூப் ரூட் ஆஃப் கொஸ்டின் மார்க். வெளியில 4, கியூப் ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேக்குறான். கியூப் ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் வரும்? 4. வெளியே உள்ளுக்குள்ள 64. உள்ள 64ன்னு போட்டாதான் இதை கியூப் ரூட்டுக்குள்ள இருக்கும்போது வெளியே எடுக்கும் போது 4 × 4 × 4. கிளியரா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூ தான் கேக்குறான், 64. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். 1 9/11 ஆஃப் 43.995. இத அப்ராக்சிமேட் பண்ணிரலாமா? பண்ணிரலாம். 1 9/11 மிக்சர் ஃபிராக்ஷனை மாத்திரம்னா 1 × 11 11 + 9 20/11 ஆஃப்னா இன்ட்டு 43.99 44ன்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் தாராளமா. அப்ப இதையும் கட் பண்ணிரலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 80. ஓகே, இத முடிச்சாச்சு. 80 வந்திருக்குது. அந்த பக்கத்துல இருக்கத பாருங்க, x divided by 100 போடலாமா? கொஸ்டின் மார்க் பெர்சன்டேஜ் x by 100 தாராளமா எழுதலாம். இங்க 2 0 இருக்கு. அப்ப இந்த 2 0 கீழ இருக்க 2 0 கட் ஆயிரும் தானே? இதெல்லாம் மைண்ட்லயே சால்வ் பண்ணணும். கண்ணிலே பார்த்து மைண்ட்லயே சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன அப்படின்றத டிக் பண்ணி விட்டுறணும். அப்ப இத சால்வ் பண்ணோம்னா 75x வருது. ஈக்குவல் டு அங்கிட்ட என்ன இருக்குது? 81.009 ஸ்கொயர். 81 ஸ்கொயர் பண்ணிட்டு -31. 81 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 81 ஸ்கொயர் 1 16 6 ரிமைனிங் 1 65. அவ்வளவுதான், முடிஞ்சு. 6 5 6 1. அதுல 31 மைனஸ் பண்ணிரலாமா? பண்ணோம்னா 0 3 5 6 5 3 0. அவ்வளவுதாங்க. இந்த பக்கத்துல இருக்கத சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன? 6530. கிளியர் தானே? இத சால்வ் பண்ணோம்னா 75x. இதெல்லாம் சால்வ் பண்ணி எழுதி வச்சிருக்கிறோம். எவ்வளவு வந்தது? 80 வந்தது. பிளஸ் 80. இவ்வளவுதான் விஷயம். அடுத்த ஸ்டெப்ல இந்த 80 அப்படியே அங்கிட்டு போச்சுன்னா எப்படி வரும்? மைனஸ்ல வரும். 6530ல 80 போச்சுனா, 6530ல 30 போச்சுனா 6500. அப்புறம் ஒரு 50 எடுத்துருங்க. 50 எடுத்துட்டோம்னா 6450. அவ்வளவுதான், முடிஞ்சு. புரியுதுங்களா? 80 ரூபாயை 6830 ரூபாயில சப்ராக்ட் பண்ண போறேன். இதுல இருந்து 30 ரூபாய் எடுத்துட்டா 6500. ஓகே, அடுத்து ஒரு 50 ரூபாய் எடுங்க. 80 ரூபாவை நான் எப்படி பிரிக்கிறேன்? 50 30. ஃபர்ஸ்ட் 30 எடுத்துட்டேன், 6500 வந்துருச்சு. அப்புறம் 50 எடுத்துட்டேன், 6450. ஓகே, டன். 75x. அடுத்த ஸ்டெப்ல இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 6450 டிவைடட் பை 75. இதுல கட் பண்ணலாம். 15th டேபிள்ல கட் பண்றேன். 5 டைம் வரும். இங்க 4 × 15 60 மிச்சம். ஓகே, 3 0. ஒரே ஒரு 5. 8 × 5 40 மிச்சம் 3 6. 86ங்க. ஆப்ஷன் பி இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन போயிடலாமா? ஃபாஸ்ட். மின்னல் வேகத்துல சால்வ் பண்ணோம். 114.85% ஆஃப் 360. 360ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. சரிங்களா? இந்த வேல்யூ 100%. இதுல நம்ம கண்டுபிடிக்க போறது 114%. 114.8%. இத அப்ராக்சிமேட்டா 115% வச்சுக்கலாமா? புரியுதுல்ல? பாயிண்ட்க்கு அப்புறம் 8ன்னு ஆரம்பிக்குது. டெஃபினட்டா இத நம்ம அடுத்த நம்பரா தான் ரவுண்ட் அப் பண்ணுவோம். 115%. ஆல்ரெடி 100%னுடைய மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. 10% இதுல எவ்வளோ? ஒரு 0 விட்டு சொன்னா அதான் 10%. அப்ப 36 கிடைச்சிருச்சு. 100 10 110 கிடைச்சிருச்சா? அடுத்து 5 வேணும். ஏன்னா 115 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 100%. ஓகே, 10%. அப்ப 5% எவ்வளவுங்க வரும்? 10% 36னா 5% அதுல பாதி, 10ல பாதி. முடிஞ்சு. ஆட் பண்ணி விட்டுறலாமா? 4 மிச்சம் 1 6 9 10 11க்கு 1 மிச்சம் 1 4 414 வருது. ஓகே, இதெல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன? 414%. ஸ்ட்ராங்கா இருந்தா கால்குலேஷன் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க சிம்பிளா அடிச்சிடலாம். அதே மாதிரி இங்க சால்வ் பண்ணலாமா? 560ன்ற வேல்யூ இருக்கு. இது ஒரு 100%. இதுல நீங்க கண்டுபிடிக்க போறது 294.9. இது அப்ராக்சிமேட்டா 295ன்னு வச்சுக்கலாமா? இதுதான் கண்டுபிடிக்க போறீங்க. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? 560 100%. அப்போ 560 எவ்வளவு வந்துருச்சு? 100% 300% வந்துருச்சு. எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? 500 1500 60 180 1500 + 180 1680 முடிஞ்சு. இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கிறது 300%. பட் மை டார்கெட் இஸ் ஃபைண்ட் அவுட் 294.9. அதாவது 295% தான் வேணுமே தவிர 300% தேவையில்லை. நான் எக்ஸ்ட்ரா 5% கூட கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்ப 5% மைனஸ் பண்ணி விட்டுறலாமா? நீங்களே பாருங்க. 100% 560, 10% 56. அப்ப 5% எவ்வளவு வரும்? 10% 56னா 10ல பாதி தானே 5%. Half of 10% we get 5%. Half of 56 we get 28. That is 5%. அப்ப 5% ஒரு 28 வரும். 28 வருமா? இதுல இருந்து 28 மைனஸ் பண்ணிடலாமா? 1680ல 20 மைனஸ் பண்ணிட்டா 1660. அப்புறம் 8 மைனஸ் பண்ணிட்டா 1652. முடிஞ்சு. 1652. இதை சால்வ் பண்ணா 414, அதை சால்வ் பண்ணா 1652. அவ்வளவுதான். ரெண்டையும் ஆட் பண்ணா 6 6 0 மிச்சம் 1. அவ்வளவுதான். 2066 ஆப்ஷன்ல இருக்கா?
2060 தான் இருக்கும். ஏன்னா அப்ராக்சிமேட்டா தானே கேட்கறான், அக்யூரேட்டா கேட்கல. மேல பாத்துட்டீங்கல்ல, அப்ராக்சிமேஷன்னா நமக்கு 2066 வரும். நம்ம தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதுக்கு நியரஸ்டான ஆன்சரை சொல்லணும். தோராயமா கொடுத்துருக்கிறேன், தோராயமா சால்வ் பண்ணுங்க. ரொம்ப தோராயமா வச்சு சால்வ் பண்ணிடாதீங்க அப்படின்றத மேல இருக்கக்கூடிய வரிகளில் மென்ஷன் பண்ணிட்டான். அடுத்த கேள்வி போயிடலாமா? ஃபாஸ்டா சால்வ் பண்ணணும், அதனால பாத்துக்கிறேங்க. நான் வந்து சொல்லி கொடுக்கறனால கொஞ்சம் டைம் எடுத்திருப்பேன். எக்ஸாம்ல இதே டைம் தான் எடுத்துப்போம் அப்படின்னு நீங்க தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இதை விட ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியும். இப்போ நான் சால்வ் பண்றேன்னா இதை பீட் பண்ணணும் நீங்க, சரிங்களா? உங்களை நீங்களே டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது பீட் பண்ணிக்கணும். நேத்து வந்து இந்த டைமிங்ல சால்வ் பண்ணோம், இன்னைக்கு வந்து அதை விட ஃபாஸ்டா சால்வ் பண்ணணும்னு சொல்லி டெய்லி மெருகேத்திக்கிட்டே போகணும். இதெல்லாம் ஈஸியான டாபிக் தான். சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், குவாட்ரடிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரிஸ், டேட்டா இன்டர்பிரேஷன், இதெல்லாம் ஈஸியான டாபிக்ஸ். இருந்தாலும் இதுல ஸ்பீடை மட்டும் நம்ம வேற லெவல்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம்னா எக்ஸாம்ல அசால்ட் பண்ணிடலாம். அதனால இதெல்லாம் ஸ்கோரிங் பார்ட் எல்லாராலையும் சால்வ் பண்ண முடியும். பட் ஆனால் வேகமாக சால்வ் பண்றது தான் முக்கியம். 5 கொஸ்டினை சால்வ் பண்றாரு ஒருத்தவர், நம்ம நேரத்துல என்ன பண்ணணும்? 10 கொஸ்டின் அடிக்கணும். புரியுதா? அப்ப ஸ்பீடா போட்டோம்னா தான் என்ன பண்ண முடியும்? இதுல 10 மார்க்கை வாங்கிட்டு அடுத்த டாபிக்ல கவனத்தை செலுத்த முடியும். இதுல நேரத்தை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்து வேற ஏதாவது ஒரு கஷ்டமான டாபிக்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிச்சு அப்படி சால்வ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸ்கோரிங் பார்ட்டியா பாத்துக்கிறீங்க. எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கிறோம்? 1 2 3 4 5 5 கொஸ்டின் பார்த்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு. இப்போ ஒரு நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்மிஷனை போட்டுக்கிறீங்க. இன்டர்மிஷன் அப்படின்னா தண்ணிக்கு குடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஆரம்பிச்சிடலாமா? ஸ்பீடாக ஆரம்பிச்சிடலாம்ல? ஓகே, உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ நான் எடுத்துட்டேன். கிளாஸ் உங்களுக்கு புரியுற வகையில் எட்டாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான், பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்துட்டீங்க, என்ன பண்ணணும்? பேனாவே தொடாம சால்வ் பண்ணணும். சார் இது 24.01 24 வச்சுக்கலாமா? வச்சுக்கிறேங்க டக்குனு. இதெல்லாம் மைண்ட்லே இன்ட் இருக்கு, இன்ட் எக்ஸ். ஓகே, மைண்ட்லே இதை பார்க்கும்பொழுது 127.96 மாதிரி தெரியுதா? அப்போ என்ன பண்ணலாம்? 128ன்னு வச்சுக்கலாம், டிவைடட் பை 7.99 8ன்னு வச்சுக்கலாம். மைண்ட்லே இது ரெண்டையும் கட் பண்ணுங்க. ஒரே ஒரு 8 ஒரே ஒரு 8 மிச்சம் 4 6 × 8 அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணா 16 தான் வருது. கிளியர் தானே? அப்போ சென்டர்ல என்ன இருக்குது? பிளஸ் இருக்குது 16. ஈக்குவல் டு கட்ட என்ன இருக்குது? 112. அவ்வளோதான், 112 ஈக்குவல் டு 112. அடுத்த ஸ்டெப்ல இது அப்படியே போச்சுன்னா மைனஸ்ல போகும். ரைட்டா? 112ல 16 போச்சுன்னா என்ன? 112 மைனஸ் 16 இதுல இருந்து இது போகுது. அப்படிலாம் பண்ணக்கூடாது, சரிங்களா? 112 ரூபாயில 16 ரூபாவை எடுத்து விட்டுருங்க. 112 ரூபாயில 12 ரூபாய் எடுத்துட்டீங்க, 100 ரூபாய் இருக்கா? அடுத்து ஒரு 4 ரூபாய் எடுத்துட்டீங்கன்னா 96 ரூபாய் இருக்கும். அவ்வளவுதான். இப்படிதான் கால்குலேஷன் போடணும். இந்த 24 அந்த சைடுல வரும்போது டிவிஷன்ல வந்துடும். கட் பண்ணீங்க அப்படின்னா 4. எக்ஸோட வேல்யூ 4. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, டிக்க போட்டுருங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கமான், ஃபாஸ்ட். 4.99 5ன்னு வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட்டா கீழே 7ன்னு வச்சுக்கலாம். இன்ட்டு போட்டுருங்க. 13.9 அப்படின்றத 14 வச்சுக்கலாம். டிவைடட் பை 14.99 அப்படின்றத 15ன்னு தான் வச்சுக்கிறோம். அடுத்த நம்பரை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும். 17.99 18 வச்சுக்கலாம். முடிஞ்சு. வெளியே ஒரு ரூட்டை கொடுத்துருக்கா, மறந்துடப்படாது. ஓகே. அடுத்த ஸ்டெப்ல இதையும் கட்டினா 2 டைம்ஸ், கட் பண்ணா இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ், ஒரே ஒரு 3 6 2 × 6 12 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொஸ்டின் மார்க்கு வெளியே 12. அப்போ உள்ளுக்குள்ள என்ன வரும்? 144 ஆப்ஷன்ல இருக்கா? முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின் பாத்துருங்க. அதே ஸ்பீடு தான். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணணுமா? நீங்க இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஆட் பண்ணாலும் ஓகே, இல்ல இதே ஆட் பண்ணிட்டு அப்புறம் சப்ராக்ட் பண்ணாலும் ஓகே. 1 2 1 10 அங்க 422 ரெண்டே ஆட் பண்ணா என்ன வருது? 2 3 6 1 1632 வருது. பிளஸ்ல இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அப்புறமா சப்ராக்ட் பண்ணிருங்க. 1632. இது என்னதுங்க? சென்டர்ல இருக்குது 1342.9 3ன்னு வச்சுக்கலாம். சப்ராக்ட் பண்ணி விடுங்க. எப்படி சப்ராக்ட் பண்றது? டக்குன்னு ஃபாஸ்டா பண்ணுமே. 2 9 வராது, 5 12ல 4 போச்சுன்னா 8 2 அவ்வளவுதான். 289 முடிஞ்சு. 289. அந்த பக்கத்துல என்ன இருக்குது? வெளியே ரூட் இருக்கு. ரூட் 289 என்னங்க வரும்? 17 × 17 தானே 289. முடிஞ்சு. இதை சால்வ் பண்ணா 17 கிடைக்குது. ஈக்குவல் டு அங்கிட்ட என்ன இருக்குது? கொஸ்டின் மார்க் -4. இந்த -4 அப்படியே இங்கிட்டு கொண்டு வந்தா +4 ஆயிரும். 17 + 4 21 ஆப்ஷன்ல இருக்கா? முடிஞ்சு. இந்த ரெண்டே கொஸ்டினை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 4499 4500 அப்படின்னு வச்சுக்கலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ணி டிவைடட் பை 14.9 15ன்னு வச்சுக்கலாம். கட் பண்ணோம் அப்படின்னா 300. ஓகே, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 5 செகண்ட் கூட ஆகல. அதே மாதிரி அதை சால்வ் பண்ணிடலாமா? ரூட் 143 வெளியே எடுக்க முடியாது. அப்ராக்சிமேட்டா 144ன்னு வச்சுக்கலாம். வெளியே எடுத்தா 12 12 12 12 × 4.9ன்றத 5ன்னு வச்சுக்கலாம். 12 × 5 எவ்வளவு வருது? 60. அவ்வளவுதான். ஃபாஸ்ட். அப்போ 60 அந்த சைட்ல வந்துருக்குன்னா அவசரப்பட்டுட்டியே குமார், அவசரப்பட்டுட்டியே. கொஞ்சம் பொறுமையாக தான் சால்வ் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு சொதப்பிட்டேன், இதை அழிச்சுக்கிறேன். அதாவது ஆர்வம் இருக்கலாம், ஆர்வ கோளாறு தான் இருக்கக்கூடாது.
என்ன நடந்துருச்சு அப்படின்னா இதை வெளியே எடுத்தா 12 ரைட்டா, அங்கிட்டு 4.99 வச்சுக்கலாம் ரைட்டா, ரைட்டு. சென்டர்ல டிவிஷன் இருக்கு, அதை மறந்துட்டேன். அப்படியே இதை இங்கே கொண்டு வருவோமா? ஓகே, ரெண்டையும் டிவைட் பண்ணா 300 டிவிஷன் பை 12 இன்ட்டு 5. அதாவது போன் மாஸ்னு ஒரு ரூல் இருக்கு தெரியும்ல, BODMAS பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், இல்ல இருந்ததுன்னா அதை பார்க்கணும், அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அது இல்லைன்னா ஆஃப்ன்ற வார்த்தை இருக்கான்னு பார்க்கணும், அதுவும் இல்லை. அப்புறம் டி ஃபார் டிவிஷன், டிவைட் பண்ணிட்டு தான் மல்டிப்ளை பண்ணணும். ஒரு கொஸ்டின்ல எல்லா சிம்பிளும் கலந்துருக்கும் பொழுது இந்த ஆர்டர்ல தான் போகணும். டிவிஷன் முடிச்சுட்டு தான் மல்டிப்ளிகேஷன். அவசரப்பட்டுட்டு மல்டிப்ளை பண்ணக்கூடாது, அந்த ரூலை மீறுற மாதிரி ஆகி போயிடும். அதனால நீங்க பாத்துக்கிறேங்க. சில பேர் வந்து சார் நான் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் டிவைட் பண்ண எனக்குலாம் ஆன்சர் சேமா தான் வருதுன்னு நீங்க சொல்லலாம், ஏதாவது ஒரு தருணத்துல உணர்ந்திருப்பீங்க. பட் ஆனா ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துல சுத்த விட்டுரும். ஒரு சில ப்ராப்ளத்துக்கு நீங்க அந்த மாதிரி ரூலை மீறினாலும் கரெக்டா ஆன்சர் வரும். பட் ஆனா ரூல் எதுக்கு கொடுத்துருக்காங்க? எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஆன்சர் வரணும். சில ப்ராப்ளத்துல உங்களால சார் நான் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ண அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அதே ஆன்சர் தான் சார் வந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் ஆனா ரூல்னு ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா எதுக்கு அதை ஃபாலோ பண்ணணும்ல, அதனால அந்த மாதிரியே நீங்க ஃபாலோ பண்றது நல்லது. சில கொஸ்டினுக்குலாம் அந்த மாதிரி வராது. எல்லா கொஸ்டினுக்கும் அந்த மாதிரி ரூலை மீறி சால்வ் பண்ணா ஆன்சர் கரெக்டா வரும்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் வராது. ஒரு சில கொஸ்டினுக்கு வரலாம், ஃப்ளூக்ல வரலாம், மிச்ச கொஸ்டின்லாம் கவுத்து விட்டுரும். அதனால நீங்க ரூலை தான் ஃபாலோ பண்ணுங்களேன், என்ன ஆக போகுது? சரி ஓகே, அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டேன் 300, இதையும் அதையும் டிவைட் பண்ணிட்டலாமா? 2 × 12 24, மீது 6 5, 25 × 5 125 முடிஞ்சுங்க. இந்த ஆன்சரை டிக் பண்றதுக்கு இவ்வளோ பண்ண வேண்டியதா இருக்குது, அந்த ரூல் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்குது. ஃபாலோ பண்ணிருங்க. எத்தனை கொஸ்டின் முடிச்சிருக்கிறோம்? 1 2 3 4 5 6 7 8 9 9. என்னங்க ஒரு 10 கொஸ்டின் ரவுண்டா முடிச்சிடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9. லாஸ்ட் கொஸ்டின் 10வது கொஸ்டின் உங்களுக்காக. இந்த கொஸ்டினை பாருங்க, பார்த்துட்டு கண்ணிலேயே பார்த்து மைண்ட்லேயே சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுவீங்களா? ஓகே காய்ஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ PDF மெட்டீரியல் வச்சிருக்கிறோம், கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிறீங்க. ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நண்பர்கள்லாம் ஷேரை பறக்க விடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வெராண்டா ரேஸ் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி ஒரு போட்டித் தேர்வுக்கு நீங்கள் தயாராகணும் அப்படின்னா ஏதாவது சைடில் ஆட் வரும், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கும், அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் டீட்டெயில் கேட்டிங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பர்ட் வந்து உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்க அப்படின்ற இடத்துல பதிவு பண்ணிட்டு இதே மாதிரியான ஸ்பீடாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுற ஒரு எனர்ஜெட்டிக் செஷனை பார்க்கலாமா? அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நீங்கள் வருவீங்களா? வந்து பார்த்து படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணிக்கிறீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், லாஸ்ட் ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். டாடா, பாய், தேங்க்யூ.